Good morning, everyone. எல்லாருக்கும் காலை வணக்கம். It's a joy to be with you this morning. இந்த அருமையான வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். And I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I'm here in Tenkasi. நான் தென்காசிக்கு வந்து as part of the team for the Festival of Peace. இந்த சமாதான பெருவிழா குழுவினரோடு சேர்ந்து நானும் வந்தேன். With the Billy Graham Evangelistic Association. பில்லி கிரஹாம் அசோசியேஷனோடு கூட இணைந்து I invite you to bring your friends and come for the meeting this evening. உங்களையும் உங்கள் நண்பர்களையும் நான் அந்த சமாதான பெருவிழாவுக்கு அழைக்கிறேன். I belong to the Presbyterian Church of India. நான் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையை சார்ந்தவன். Which are all part of the National Council of Churches. நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் உடைய ஒரு அங்கமாக அந்த பிரஸ்பிட்டேரியன் சர்ச் இருக்கிறது. And I'm very happy to be with you. நான் உங்கள் மத்தியில் இருப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். It's nice to know each other. நம்மை பற்றி அறிந்து கொள்வது முக்கியம். So let me just introduce myself to you. So என்னை பற்றிய சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். As I've said, I belong to the Presbyterian Church of India. நான் முன்பு சொல்லியபடி நான் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையை சார்ந்தவன். I'm married. நான் திருமணம் முடிந்தவன். My wife is a doctor, medical doctor. என்னுடைய மனைவி ஒரு டாக்டர். And recently she just retired. நான் இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டு She was the director of health services in the government of Meghalaya. அவர்கள் ஓய்வு பெற்றுவிட்டு இப்பொழுது மேகாலயாவில் பணிபுரிந்து வருகிறார்கள். I have one son. எனக்கு ஒரு மகன் உண்டு. He studied in Bangalore for many years. அவன் பெங்களூரிலே பல வருடங்களாக படித்துக் கொண்டிருக்கிறார். He works there for some time. சில சமயம் ஒரு வேலை பார்ப்பார். But he's back home now. He's back home now. இப்பொழுது அவன் திரும்ப வந்து விட்டார். I wish I could understand some Tamil. என்னால் சில தமிழ் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Because I stayed in Chennai. ஏனென்றால் நான் சென்னையிலே சில காலம் வசித்து வந்தேன். For almost 10 years. அதாவது ஒரு 10 வருடம் நான் சென்னையிலே வசித்து வந்திருக்கிறேன். From the year 82 to about 89-90. 1982 இருந்து 1990 வரையிலும் நான் அங்கு சென்னையிலே வசித்து வந்தேன். Because I did my engineering graduation from there. என்னுடைய பொறியியல் படிப்பை நான் அந்த இடத்திலே நான் முடித்தேன். And I worked for some time. நான் அந்த இடத்திலே சில காலம் வேலை செய்தேன். Before I joined the Billy Graham Association. பில்லி கிரஹாம் அசோசியேஷனிலே நான் சேர்வதற்கு முன்பதாக நான் அங்கு சில காலம் வேலை செய்தேன். But I don't have the gift to know the languages. ஆனால் என்னால் அந்த மொழியை புரிந்து கொள்வதற்கு பேசுவதற்கும் எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. So I know kanjam. எனக்கு கொஞ்சம் அந்த மொழி தெரியும்.
and now I forgot everything about it. ஆனால் மற்ற எதுவும் எனக்கு தெரியாது, ஆனால் சில வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். Before we look to the word of God, let us just bow down our heads in prayer. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செல்லும் முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this morning. பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. And I pray that you will speak to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேச போகும் அதற்காக நன்றி. Opens our hearts and open our minds. எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். That we can respond to your word. உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களுக்கு பதில் சொல்லும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. ஆமென். Thank you, brother, for reading that passage from the Gospel of Mark. நன்றி சகோதரரே, மார்க் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து நீங்கள் வாசித்த அந்த வேத பகுதிக்காக. I think we remember what was read earlier from the Gospel of Mark, chapter 10, verse 17 to 22. மார்க்கு அதிகாரம் 10 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம். So I'll ask brother to please read again. ஓகே, நான் மறுபடியுமாக அந்த வசனங்களை வாசிக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மன்னிக்கவும். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளிலெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். This incident was recorded in all the three Gospels. இந்த சம்பவம் 3 சுவிசேஷ பகுதிகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Matthew called him young. மத்தேயு அவரை இளம் வாலிபன் என்று அழைக்கிறார். Luke called him a religious leader. லூக்கா அவரை ஒரு யூத மத தலைவர் என்று சொல்லி அழைக்கிறார். And Mark called him rich. மார்க்கு அவரை ஒரு ஆஸ்தியுள்ளவன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லி அழைக்கிறார். So the first thing we see here, that he came to Jesus when he was very young. இங்கு நாம் பார்க்கின்ற வேளையிலே அவன் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவன் மிகவும் இள வயது உள்ள ஒரு வாலிபனாக இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். I believe that many of us here have young people in our home. இங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் எல்லாருடைய வீட்டிலேயும் இளம் வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 30 years ago, 30 வருடங்களுக்கு முன்பதாக young people don't have many questions to ask. 30 வருடங்களுக்கு முன்பதாக இளம் வாலிபர்களுக்கு கேள்வி கேட்கும் சுபாவம் என்பது அந்த அளவுக்கு கிடையாது. Even us, we don't have many questions to ask. ஈவன் நாமும் மிக அதிகமான கேள்விகளை நம்ம உள்ளத்திலேயோ அல்லது வெளியிலேயோ கேட்டிருக்க மாட்டோம். We are happy with what we had. நாம் நம்மளிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நாம் மிகவும் சந்தோஷமாக இருப்போம். Information was limited. எப்பொழுது நம்மள கைகளிலே காரியங்கள் போதுமானதாக இருக்கிறதோ, so we were satisfied with what we have and with what we hear. நாம் என்ன வைத்திருக்கிறோமோ அல்லது நாம் எதை கேட்கிறோமோ அதை வைத்துக்கொண்டு நாம் திருப்தி அடைந்திருந்தோம். But if you look around us today, ஆனால் இன்று நாம் பார்க்கின்ற வேளையிலே people have many questions. மக்கள் அநேக கேள்விகளை
ஆண்டவருக்கு முன்பதாகவும் சமுதாயத்திலும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Thousands and thousands of questions. ஆயிரக்கணக்கான கேள்விகள். Information that is available to us today. Information that is available to us today. இன்றைய நாளிலும் நம் கைகளிலே இருக்கிற காரியங்கள் that is so huge. இது அதிகப்படியாக இருக்கிறது. That our mind ஆனால் நம்மளுடைய எண்ணத்திலேயோ cannot comprehend. Cannot understand. நம்மளுடைய எண்ணத்திலேயோ நாம் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோம். So we ask a lot of questions. அதனால் தான் நாம் अनेक கேள்விகளை நாம் கேட்கிறோம். We look at the weather and the sky. நாம் வானத்தை பார்க்கின்ற வேளையிலே அந்த கால சூழ்நிலையை குறித்து கேள்வி எழுப்புகிறோம். And we ask what happened. அது நடக்குமா என்று சொல்லி கேட்கிறோம். Last year, கடந்த வருஷம் Dubai was flooded. துபாய் வெள்ளத்தினாலே சூழ்ந்தபோது, have you ever heard of Dubai being flooded? நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா துபாயிலே ஒரு வெள்ளம் வந்தது? And we asked what is happening. நாம் என்ன வந்தது என்று சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். Last year, கடந்த வருடம் Sahara Desert in Rajasthan, சஹாரா desert, பாலைவனத்திலே, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திலே was flooded. அந்த இடத்திலேயும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. And we asked questions, what is happening? அதிலேயும் நாம் கேள்வி கேட்டோமா? I came from a very cold place. நான் ஒரு குளிரான பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். In my place, என்னுடைய இடத்திலே by this time of the year, இந்த வருடத்திலே we will have 1 degrees, 0 degrees, 2 degrees. 2 டிகிரி 1 டிகிரி அதற்கு குறைவான கால சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது. But this time, ஆனால் இந்த நேரம் it hasn't even come to 6 degrees. இந்த நேரத்திலும் அது 6 டிகிரி பக்கத்திலே அது வரவில்லை. We have many warm clothes at home. எங்களுடைய வீட்டிலே அநேக ஸ்வெட்டர்ஸ், அதாவது சூடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சாதனங்கள் இருக்கிறது. And I have not taken out anything. ஆனால் எங்களால் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. So we ask a question. எனவே நாங்கள் கேள்வி கேட்கிறோம், what is happening in the world today? என்ன இந்த உலகத்திலே நடக்கிறது என்று சொல்லி. And then we look at the newspaper. நாங்கள் நியூஸ் பேப்பரை பார்க்கும் பொழுது and we saw நாங்கள் அதில் பார்க்கிறோம், one actor, ஒரு திரைப்பட நடிகர் died of suicide. அவர் சூசைட் பண்ணிக்கொள்கிறார் என்று சொல்லி. We look at the newspaper. திரும்பவும் மறுபடியுமாக நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது we saw a rich person died of accident. ஒரு பணக்காரன் விபத்தினாலே மரித்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். And we ask a question. அந்த இடத்திலேயும் நாம் கேள்விகளை கேட்கிறோம். What is wrong with the world today? என்ன காரணம் இந்த உலகம் எங்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கேள்விகள் கேட்கிறோம். These are important questions that you ask. இது எல்லாமே ஒரு முக்கியமான கேள்விகள் நாம் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம். But not the most important. ஆனால் இது அனைத்தும் முக்கியமானவை அல்ல. This young man came to Jesus. நம் வேதத்திலே பார்த்த அந்த இளம் வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து with the most important question. ஒரு முக்கியமான கேள்வியை சொல்கிறதை நாம பார்க்கிறோம். A question that humanity has asked. அந்த கேள்வி நம் மனிதர்களாகிய நாம் அனைவருக்கும் உரியது. Right from the creation of the world. உலகத்தின் ஆரம்பம் முதல் அந்த கேள்வி நமக்கானது. You know, in Ecclesiastes verse 12:1 it says like this, remember your creator in the days of your youth. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் வாழ்வு பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று. Before the evil days come, காலங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக, and the years draw near, when you will say, காலங்கள் கடந்து போவதற்கு முன்பதாகவும் காலங்கள் உருவாவதற்கு முன்பதாகவும், I have no delight in them. I have no delight in them. Not happy. நம்மளுடைய காலங்கள் கடந்து போவதற்கு முன்பதாகவும் நமக்கு சந்தோஷம் இல்லாத பொழுதிலும். So this young man knows that he needs to seek something. அந்த காலங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் ஆண்டவரிடம் ஓடி வந்ததை நாம் பார்க்கிறோம். Otherwise, if he look back, நாம் பின்பதாக திரும்பி பார்த்தோம் என்றால்,
at all the years that he has lived, அவன் நல்ல வாழ்க்கையை அவன் வாழ்ந்து வந்திருக்கிறான். you will find that they are not the happy years. ஆனால் அந்த காலங்கள் அனைத்தும் சந்தோஷமானவை அல்ல என்பதை நாம் பார்க்கலாம். All the good life, எல்லா நல்ல வாழ்க்கையும், all the pleasures, எல்லா சம்பத்துகளும், all the enjoyment, எல்லா சந்தோஷங்களும், they means nothing. அது அவனுக்கு அது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். So he came to Jesus. எனவே தான் அவன் ஆண்டவரிடம் வந்து, and this morning, ஆண்டவரிடம் வந்தான். இந்த காலை வேளையிலும், what is your question? உங்களுடைய கேள்வி என்ன? This young man asked Jesus, அந்த இளம் வாலிபன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், what must I do to inherit eternal life? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான கேள்வி கேட்கிறான். To inherit something, அவன் அதை கேட்கும்போது, or to inherit a possession, அவனிடத்திலே சொத்துக்கள் இருந்தாலும், that person must be related to the one who possesses. He has to be related to the one who possesses. Okay. அவனிடத்திலே சொத்துக்கள் இருந்தாலும் அவன் இந்த கேள்வியை ஆண்டவரை நோக்கி கேட்கிறதை நம்ம பார்க்கலாம். If I inherited a house, எனக்கு வீடு இருந்தாலும், because my father bought it, that's why என்னுடைய தகப்பனார் அதை எனக்கு வாங்கி தந்திருப்பார், அல்லது என்னுடைய தகப்பனாருடைய வீடாக அது இருந்திருக்கலாம், அது இப்பொழுது எனக்கு சொந்தமாயிருக்கலாம். As parents, பெற்றோராக, you will give your house to your children. உங்களுடைய வீட்டை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். Right? சரியா? Because why? ஏன் எதற்காக கொடுக்கிறீர்கள்? Because they are your children. ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். So they will inherit from you. எனவே அவர்கள் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் அதை கொடுக்கிறீர்கள். You will not give to someone whom you don't know. உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய வீடுகளையோ கொடுக்கிறதில்லை. So this young man knows about that. இந்த இளம் வாலிபன் அதை அறிந்திருந்தான். The one who has that possession, அந்த யார் தன்னுடைய ஆஸ்திகளையோ சொத்துக்களையோ வைத்திருக்கிறார்களோ, will give that to only someone related to him. அந்த ஆஸ்திகளை உடையவர் தனக்கு சொந்தமானவர்களையோ அல்லது தன்னுடைய இரத்த சொந்தத்திலேயோ தான் அவர் அந்த ஆஸ்திகளையோ பொறுப்புகளையோ கொடுப்பார். So he asked this question to Jesus. எனவே தான் அவன் அந்த கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் அவன் கேட்டான். What must I do? நான் என்ன செய்ய வேண்டும்? I can get possession of eternal life. எனக்கு அந்த நித்திய ஜீவனை குறித்த அந்த தாகம் இருக்கிறது. அதனால தான் அந்த கேள்வியை அவன் அந்த ஆண்டவரிடம் கேட்டான். This morning, இந்த காலை வேளையிலும் ask yourself this question. உங்களுக்குள்ளேயே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். Are you related to the Heavenly Father? நீங்களும் ஆண்டவரும் ஆண்டவராகிய பிதாவும் ஒன்றுக்கொன்று நீங்கள் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Are you related to Jesus Christ? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் தொடர்போடு இருக்கிறீர்களா? Because he possesses eternal life. ஏனென்றால் அவர் கைகளிலே தான் நம்மளுடைய நித்திய ஜீவன் இருக்கிறது. And he will give it to only his children. நாம் அவருடைய ஒரே பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். Then the second thing, இரண்டாவதாக, he's a religious leader. இவன் இந்த இளம் வாலிபன் ஒரு மத தலைவராக, யூத மத தலைவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So he was born and brought up in a very religious family. அவன் வளர்ந்ததும் வளர்க்கப்பட்டதும் ஒரு யூத மத சடங்காச்சாரத்தில் இருக்கிற ஒரு வீட்டிலே வளர்க்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். He was taught about the Old Testament when he was still a young boy. பழைய ஏற்பாடும் நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் அவனுடைய இளம் பிரயாணம் முழுவதிலும் அவன் கற்று தேர்ந்ததை நாம் வேதத்திலே பார்க்கலாம். He must have attended service after service. அவன் அநேக ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய அந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். Like many of us does. நாமும் அதே போல கலந்து கொண்டிருக்கிறோம். He strictly follows all the rules and commandments. நம்மை போல அவனும் அநேக கட்டளைகளும் நியாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் அவன் செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். But he came to Jesus with a question. ஆனாலும் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு கேள்வியை கொண்டு வந்தான். And Jesus gave him 6 things to do. ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு 6 காரியங்களை சொல்கிறார். In verse 19, 19வது வசனத்திலே Jesus told him, ஆண்டவர் சொல்கிறார், he said,
அவர் சொல்கிறார், You know the commandments. உனக்கு நியாயப்பிரமாணங்கள் அனைத்தும் தெரியுமே. Do not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பதாக என்று சொல்லி தெரியும். Do not murder. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி உனக்கு தெரியும். Do not steal. களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி தெரியும். Do not bear false witness. பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக என்பதை உனக்கு தெரியும். Do not defraud. வஞ்சனை செய்யாதிருப்பதாக என்று சொல்லி உனக்கு தெரியும். Honor your father and your mother. உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதையும் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்கிறார். And he answered to Jesus. அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். He said, Teacher, போதகரே, all these I have kept since I was a boy. நான் சிறு பிராயம் முதலே நான் இந்த அனைத்து காரியங்களும் நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடம் சொல்லுகிறான். He has kept all these commandments. அவன் அனைத்து நியாயப்பிரமாணங்களையும் அவன் கை கொண்டிருக்கிறான். And yet he was not satisfied. ஆனாலும் அவனுடைய அந்த வாழ்க்கை அவனுக்கு திருப்திகரமாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். He knows that his religious belief, அவனுக்கு தெரியும் அவனுடைய அந்த மத காரியங்கள் brought him close to God, அது ஆண்டவர் கிட்ட அவனை கொண்டு செல்லும். and yet he's still so far from the Messiah. ஆனாலும் மேசியாவிற்கு அருகிலே அது கொண்டு செல்லுமே தவிர அது மேசியாவிற்கு மிக அருகிலே இன்னும் அருகிலேயே அது கொண்டு செல்லாது என்பது அவனுக்கு அழகாக தெரிந்திருக்கிறது. And I think that many of us are like this young man. இங்க இருக்கிற நாமும் பெரும்பாலும் இந்த இளம் வாலிபன் போலயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have been born and brought up in a Christian home. நாம் கிறிஸ்தவ நெறிமுறையிலே கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்டிருக்கலாம். We are here this morning because it is a Sunday morning. இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பதால் நாம் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். It makes us feel good to be here. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். We do good things. நாம நல்ல காரியங்களை செய்திருக்கலாம். We try living a good life. நாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். A very religious life. நாம ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். And we think that that is good enough. ஆனால் அது நமக்கு போதுமா என்று சொல்லி நாம் சிந்தித்திருக்கிறோமா? We are so close to God. நாம ஆண்டவரிடம் மிக அருகிலேயே இருக்கிறோம். And yet so far from the Savior. ஆனால் நம்முடைய இரட்சகரை விட்டு நாம் இன்னும் தொலைவில் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? The Apostle Paul said in Ephesians chapter 2 verse 8. அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் இதை பார்க்கலாம். அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2 verse 8. 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, For by grace you have been saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். And this is not of your own doing. இது உங்களால் உண்டானதல்ல. It is a gift from God. இது தேவனுடைய ஈவு. Not by works. நம்மளுடைய கிரியைகளின் நிமித்தமாக அல்ல. So that no one can boast. எனவே நம்மளுடைய கிரியைகளை கொண்டு ஆண்டவரை நெருங்க முடியாது. And I believe that many of us are like this. நம்மை சுற்றிலும் நாமும் அநேகமாக நம்மளுடைய கிரியைகளின் மூலமாக ஆண்டவரை நெருங்கலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். Oh, we boast about coming to church every Sunday. நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவரை சேவிப்பதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். We never miss a sermon. நாம் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்து எந்த ஒரு தேவ வார்த்தையும் நாம் விடுபடாமல் கேட்டிருக்கலாம். We never miss the Sunday school. நாம் ஞாயிறு பள்ளி பாடசாலையை நாம் மிஸ் பண்ணாமல் நாம் சென்றிருக்கலாம். The word of God said not by works. வேதாகமம் சொல்லுகிறது நம்மளுடைய கிரியைகளினால் அல்ல. Jesus knows the heart of this young man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இளம் வாலிபனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். A religious young man. ஒரு யூத மத தலைவராய் இருந்த அந்த இளம் வாலிபன் Jesus told him the truth of the gospel. Jesus told him the truth of the gospel. ஆண்டவர் அவனிடம் ஒரு உண்மையான நற்செய்தி அந்த இடத்திலே அவனுக்கு சொல்லுகிறார். Young man, இளம் வாலிபனே, being religious is not enough. நீ மத சார்போடு இருக்கிறது அது போதாது. Going to church is not good enough. ஆலயத்திற்கு போவது போதாது. Doing good things is not good enough. நீ நல்லது செய்வது உனக்கு போதாது. You still have one more thing to do. நீ இன்னும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். We will see what is that. நாம் அனைவரும் அதிலே அவர் என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். Then the third thing, this young man is a rich man.
நாம் அதை பார்க்கும் பொழுது மூன்றாவதாக நாம் மற்றொரு காரியத்தை பார்க்கலாம். அந்த இளம் வாலிபன் பணக்காரனாக ஐஸ்வர்யவானாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். This young man was very rich. இவன் ஒரு பணக்கார ஆஸ்தியுடைய ஒரு மனிதன். A very well-to-do person. அவன் அனைத்து சம்பத்துகளும் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான். With just one look at him, Jesus diagnosed. அவனை முதல் தடவை பார்க்கும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு அவனை ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லி அறிந்து கொண்டார். That this man இந்த மனிதன் is a lover of money. இவனிடத்தில் அநேக பணங்களும் ஐஸ்வர்யங்களும் இருந்தன. That's why Jesus said, அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், you must first give away all your money. உன்னிடத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீ விற்று தரித்திரருக்கு நீ கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And that is the barrier that keep this young man out of the kingdom of God. அந்த ஒரு காரியம்தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலிருந்து இந்த மனிதனை சற்று விலக செய்கிறது. Because of his love of money. அவனிடத்திலே அந்த பணத்தாசை என்பது அவனுடைய இருதயத்திலே இருந்தது. Money represents power. பணம் என்பது ஒரு அதிகாரத்தை நமக்கு சொல்லுகிறது. Pride. அது ஒரு ஆணவத்தை சொல்லுகிறது. Arrogance. அது ஒரு முரட்டாட்டத்தை சொல்லுகிறது. Accomplishment. அது அனைத்தையும் சாதித்து விடுவோம் என்ற ஒரு திமிரை நமக்கு சொல்லுகிறது. And Jesus sees the heart of this young man. ஆண்டவர் அதனால தான் இந்த மனிதனிடத்திலே இந்த காரியத்தை சொன்னார். He saw all these in the heart of this young man. He saw all these. ஆண்டவர் அந்த மனிதனுடைய இருதயத்திலே இந்த அனைத்து குணங்களையும் பார்த்திருக்கிறார். You remember Zacchaeus? உங்களுக்கு சகைவை தெரியுமா? Zacchaeus told Jesus, Jesus, I will give away half of my money. சகையு ஆண்டவரிடம் சொல்லுகிறார், என்னிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் மக்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். And Jesus accepted that. And Jesus அதற்கு சொல்லுகிறார், Mary and Martha had a house and a family. Mary and Martha had a house. Mary and Martha, they have a house. மேரி மகதலேனா மரியாளும் அந்த இல்லத்திலே இருக்கிறார்கள். But Jesus never told them to sell their house. ஆனால் அந்த மகதலேனா மரியாள் கிட்டையும் ஆண்டவர் அவருடைய வீட்டை விற்று கொடுக்க, வீட்டில் இருக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லவில்லை. Why this difference? எதற்காக சகையுடன் ஆண்டவர் கொடுக்கிறார்? ஏன் இந்த டிஃபரன்ஸ் சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், to this man he said, give everything. இந்த மனிதன் தன்னிடத்தில் இருப்பதை எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கலாம். Everything you have, give away. அவனிடத்தில் இருக்கிற அநேக எல்லா காரியங்களையும் அவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். Zacchaeus is a rich man. சகையு ஒரு பணக்கார மனிதனா? But he said, I'll give only half. அவன் சொல்லியிருக்கலாம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாதியை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். And Jesus accept that. ஆண்டவர் அதையும் ஏற்றுக்கொண்டிருப்பார். But to this young man, ஆனால் இந்த மனிதன், Jesus said, ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், give away everything. ஆனால் ஆண்டவர் இந்த இளம் வாலிபனிட்ட நீ எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Because Jesus knows. ஆனால் எனவே தான் ஆண்டவருக்கு தெரியும், that the love of money பணத்தாசை என்பது is like cancer. அது ஒரு கேன்சரை போன்றது. And in some people, நம்மளிடத்தில் இருக்கிற சில மனிதர்கள், this cancer has spread so much. அவர்களிடத்திலே இந்த பணத்தாசை என்னும் அந்த புற்று நோய் பரவி காணப்படுகிறது. And has spread so much that it can destroy your life. அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்று சொல்லி தெரியாமல் அது வளர விட்டு கொண்டிருக்கிறோம். So this young man could not believe when he hear this. இந்த இளம் வாலிபன் இதை கேட்ட பொழுது அவனால் நம்ப முடியவில்லை. To go and sell everything? இதை நான் சென்று எல்லாவற்றையும் விற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Even though he has kept all the commandments, அவன் அனைத்து நியாய பிரமாணங்களையும் அனைத்து கட்டளைகளையும் அவன் கைக்கொண்டாலும், his attitude make him unable to keep the first commandment. அவனுடைய எல்லா காரியத்தையும் எல்லா நியாய பிரமாணங்களையும் அவன் ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் சொன்ன முதல் கட்டளையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. To love God above all. உன்னுடைய முழு இருதயத்தோடும் ஆண்டவரை நீ நேசி என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. And he came to Jesus wondering what he could do. He came to Jesus wondering what he could do. அவன் ஆண்டவரிடம் வந்து அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை அவன் கேட்ட பொழுது அவனுடைய இருதயம் அதில் முழுவதுமாக இல்லை.
And he left, அவன் போகும்போது seeing what he was unable to do. He said no. அவன் ஆண்டவரிடத்திலே அவன் போகின்ற வேளையிலே நாம் பார்த்தோம் என்றால் அவன் மனமடிந்த துக்கத்தோட போய் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவனுடைய இருதயம் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, he went away sad. அவன் மனமடிவாக செல்கிறதை நாம் வேதம் சொல்லுகிறது. Because he had great wealth. அவன் ஏனென்றால் அவனிடத்திலே அநேக ஆஸ்தி இருந்ததை நாம் பார்க்கலாம். He missed the opportunity to claim eternal life. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் இழந்து விட்டான். What are the barriers? வேறு என்ன உங்களுடைய வாழ்க்கையில வேறு என்ன தடைகள் இருக்கிறது? Maybe many of us are not rich. நம்மளிடத்துல இருக்கிற அநேகர் பணக்காரர்கள் அல்ல. But there are other idols in the world that we worship. ஆனால் பணத்தாசை போல இருக்கின்ற விக்கிரக ஆராதனை நம் மத்தியிலே பல காணப்படுகிறது. We don't like to give that away. நாம் அதை விட்டு விடுகிறோமா? Maybe our habits. நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக அது இருக்கலாம். Maybe we smoke. நாம் புகைப்பிடிப்புகிற காரியங்களாக அது இருக்கலாம். Maybe we drink. நாம் குடிக்கின்ற காரியங்களாக அது இருக்கலாம். Maybe we enjoy life with this world. இந்த உலகத்தின் காரியங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கின்ற காரியங்களாக நாம் இருக்கலாம். These are the barriers. இதுதான் நமக்கு ஆண்டவரிடம் சேர நமக்கு இருக்கிற தடைகளாக அது இருக்கிறது. And Jesus is asking us, இயேசு உங்களிடம் கேட்கிறார், give that away. நீங்கள் அதை விட்டுவிட தயாரா என்று சொல்லி. All of that away. எல்லாவற்றையும் விட்டுவிட தயாரா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். Don't leave this place this morning. Don't leave this place this morning. இந்த காலை வேளையிலும் நீங்கள் அதை விட்டுவிட உங்களை அழைக்கிறேன். With a feel good effect. That you're happy that you're here in the church. நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தது மகிழ்ச்சிதான். I want you to leave this morning from this place. இந்த அனைத்து தடைகளையும் நீங்கள் விட்டுவிடும்படியாக உங்களை கேட்கிறேன். Conforming yourself. நீங்கள் உங்களை தாழ்த்தி that you can inherit eternal life. அப்பொழுதுதான் நீங்கள் நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். The Bible says in John 3:16. வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின நற்செய்தி வாக்கியத்திலே 1ஆம் அதிகாரம். The verse we know very well. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him shall not perish but have eternal life. அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றும் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்பதையும் நாம் இந்த வசனத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். So 2000 years ago 2000 வருடங்களுக்கு முன்பதாக God did a very wonderful thing. ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை கையிலே தந்திருக்கிறார். He sent his only son to this world. பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்திருக்கிறார். To die for our sin. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பதற்காக die for you and me. நம்மளுடைய தேவைகளுக்காக அவர் மரிப்பதற்கு இங்க வந்திருக்கிறார். Because the Bible said we are all sinners. வேதம் சொல்லுகிறது நாம் அனைவரும் பாவிகள். And therefore we have been cut off from the inheritance. நம்மளுடைய பாவங்களிலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. And by taking our sins on the cross, நாம் நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் அறைந்து விட்டால் God is telling us, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். That we can be his children again. நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் மாறுவோம். Christ suffered for us on the cross. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். He was beaten. அவர் அடிக்கப்பட்டார். He was bruised for our iniquity. அவர் அந்த இடத்துல நொறுக்கப்படுவதையும் ஏளனமாக பார்க்கப்படுவதையும் நாம் அறிந்திருக்கிறோம். And he died for you and for me. அவர் நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். And if we put him first in our life, நம்மளுடைய பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே, which is the first commandment in the commandments of God, நாம் நம்மளுடைய ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டோம் என்றால், then he'll make us his children. அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். And he promises us, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், that we will inherit the kingdom of God. உங்களுக்கு ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். We will inherit eternal நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திலே நாம் காணப்படுவோம். This morning I
So many of us here are elderly people. நான் இந்த காலை வேளையிலே இங்கு அநேக வயது சென்றவர்களை நான் அந்த இடத்துல பார்க்கிறேன். How many more years do you think we will be on this earth? நாம் எத்தனை காலம் நாம் இந்த வாலிபனாக நாம் வாழ்ந்திருப்போம்? Every day that we live on this earth, every day that we live on this earth, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வேளையிலே we are more closer to the grave. நாம் இன்னும் அந்த கல்லறைக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Every birthday that you celebrate, ஒவ்வொரு பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலும், I saw just few minutes ago about some birthday celebration, right? இந்த இடத்திலே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக பார்த்தேன், சில பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் கேட்டேன். But every birthday that you celebrate, ஒவ்வொரு பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலும் you are closer to the grave. நீங்கள் உங்களுடைய கல்லறைக்கு நேராக நீங்கள் இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். What shall you do? நாம் என்ன செய்ய வேண்டும்? What must you do? நாம் என்ன முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும்? To inherit eternal life. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். Because you are not going to be here forever. இந்த வேளையிலும் நாம் அதை கேட்கலாமா? But praise God, நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். on the third day, அந்த நாளிலும் Jesus rose again, அவர் மறுபடியும் இந்த உலகத்திலே வருவார். and that is why he has the power to forgive us. அதனால அந்த வருகின்ற வேளையிலே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் மன்னிக்கப்பட வேண்டும். He has the power to give us joy. அவர் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. He has the power to give us peace. அவர் நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. And he has the power to give us eternal life. நமக்கு பரலோக ராஜ்யத்தை தரக்கூடிய வல்லமையும் அவர் கைகளிலே இருக்கிறது. John said in John 1:12, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், he said to all who did receive him, ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, to those who believe in his name, அவருடைய நாமத்தின் பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, he gave them the right to become children of God. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Part of inheritance what Christ possess, eternal life. ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான காரியம் அது நித்திய ஜீவன். And as we close this service this morning, இந்த காலை ஆராதனை வேளையிலும் இங்கே வந்திருக்கிற உங்களிடத்தில் I invite you to take a step of faith. நீங்கள் விசுவாசத்தினாலே ஒரு காரியத்தை செய்ய நான் அழைக்கிறேன். And once again ask Christ to come into your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வர நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அழைக்கிறேன். And many of us here are believers. Many of us here are believers. இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். And maybe today you will start renewing your relationship with Jesus Christ. இந்த வேளையிலும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள உங்களை அழைக்கிறேன். To be a child of God again. நாம் மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். Knowing fully well, ஆண்டவரை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொண்டு, that when we go out from this world, நாம் இந்த உலகத்திற்கு நேராக கடந்து செல்வோம். we will inherit eternal life. மீண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்வோம். Let us just pray at this time. நாம் அனைவரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Let us bow our heads and pray. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Heavenly Father, I thank you for this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. And the message from your word. நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். I believe that your word has touched many of us this morning. உம்முடைய வார்த்தை இங்க இருக்கின்ற பலரை அது தொட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. We have learned something new. நாங்கள் புதிதாக காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. Because all of us here, ஏனென்றால் இங்க இருக்கின்ற அநேகர் we want to have eternal life. அநேகருக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆசை இருக்கிறது. We want to get eternal life. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. And we come to your throne of grace this morning. அவர்கள் இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற வேளையிலே
to seek your face, அவர்கள் உம்முடைய முகத்தை பார்க்கவும், and to say, yes, Lord. அவர்கள் உம்முடைய முகத்தை பார்த்து ஆம் ஆண்டவரே என்று சொல்லவும். We will give everything away. அவர்கள் தங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் தூர அப்புறப்படுத்தி விட்டு, and you will be the only one in our life. நீர் ஒருவர் மாத்திரமே முக்கியம் என்று சொல்லி உம்மை பற்றிக்கொள்ள அவர்களை நீர் பக்குவப்படுத்தி அருளும் சுவாமி. You will be the most important part of our life. அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு மகியமாக அமைய அம்மை வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. The number one in our families. இந்த வேளையிலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நினைவு கூறுகிறோம் சுவாமி. Help us. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. Lead us. எங்களை முன்னோக்கி செல்ல எங்களை முன்னெடுத்து செல்லும் அப்பா. As we live our life on this earth, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற வேளையிலே உமக்கு பிரியமானவர்களாக வாழ கிருபை செய்யும். till you come and call us home. நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க. In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Thank you. நாம் யாவரும் காணிக்கை செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் நம்முடைய தற்போதைய சேகர குருவானவர் வேண்டுகோளுக்கு இணங்க பிறந்த நாள், திருமண நாள், ஸ்தோத்திர காணிக்கை படைக்கின்றவர்கள் நீங்கள் முன்பு வந்து ஆல்டரில் முழங்கால் போட்டு சோம் பண்ணிவிட்டு உங்கள் காணிக்கை அந்த ட்ரேயில் வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு குருவானவரின் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோத்திர காணிக்கை மற்றும் பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கை படைக்க வருகிறவர்கள் ஆல்டருக்கு போங்க, முழங்கால் போடுங்க, சோம் பண்ணுங்க, காணிக்கை என்ன செய்யுங்க, தட்டில் வைங்க, வந்துடுங்க. பை காணிக்கை மற்றும் வழக்கம் போல் அது என்ன செய்யும், செயல்படும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். காணிக்கை பாடலாக நாம் எழுந்து நின்று கீதங்கள் 22 பாடுவோம். கீதங்கள் 22.